பொண்ணு முன்னாடி என்ன திட்டி மானத்தை வாங்கிடாத. நான் உன்னை திட்டுற மாதிரி திட்டுறேன், நீ அதை கொஞ்சம் பொறுத்துக்கோ ப்ளீஸ் துளசி. துளசி ப்ளீஸ் ப்ளீஸ். பொழிச்சுப்போ. மாமா வா மாமா, வந்து இவள என்னன்னு கேளு. வரேன் வரேன். ஏய் என்னடி உனக்கு திமிரா? டியா? ஆமாடி, டி தான் போட்டு கூப்பிடுவேன். என்னடி பண்ணுவ? சூப்பர் மாமா, விடாத மாமா, நல்லா கேளு. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்திருந்தா எங்க வீட்டு பொண்ணுகிட்ட நீ வம்பழுத்திருப்ப. ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட சாரி கேளு. என்னது சாரியா? என்னாலலாம் கேட்க முடியாது. சரி, அவகிட்ட கேட்க முடியலனா என்கிட்டயாச்சும் கேளு. இல்ல மாமா, அவ என்கிட்டதான் சாரி கேட்கணும். ஏய், உன் கால்ல வேணாலும் விழுறேன் ப்ளீஸ். நீ அவகிட்ட தான் கேட்கணும். அவ யாரு நினைச்ச? ஆமா, யார் இவ? ஓ, உங்க அம்மா உங்க வீட்டுக்கு வேலைக்காரி ஒருத்தி வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த வேலைக்காரி இவதானா? வேலைக்காரிக்கா இவ்ளோ பில்டப்? என்னது வேலைக்காரியா? என்ன பார்த்தா அந்த மாதிரியா தெரியுது? இரு சொல்றேன். எப்படி பார்த்தாலும் நீ வேலைக்காரி மாதிரி தான் இருக்க. மாமா என்ன மாமா, என்ன போய் வேலைக்காரின்னு சொல்றா? கேளு மாமா. இருமா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இங்க பாரு, இவ யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா இவ எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அப்போ எங்க வீட்டு பொண்ணு. இனிமே இவகிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்படிங்களா சார்? என்ன சார் பண்ணுவீங்க? என்ன வேணாலும் பண்ணுவேன், ஜாக்கிரதை. நான் ரொம்ப கோவக்காரன், பொண்ணுன்னு பாக்குறேன், பாத்துக்கோ. ஒழுங்கா இருக்கணும், புரியுதா? சரி, நம்ம போலாமா? பத்தாது மாமா, வேணும்னா 2 அடி கொடுங்க. போடி இவள, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா உன் கூட சேர்ந்து என்னையும் வச்சு வாங்குவா. அதான் நல்லா திட்டியாச்சுல்ல, இனி அவ வம்புக்கு வரமாட்டான். நீ வா போலாம். வாங்கத்த உட்காருங்க. இந்தாங்கத்த சாப்பிடுங்க. என்னம்மா அதெல்லாம்? இந்தாங்க பாட்டி, நம்ம தோட்டத்துல பறிச்சதத்த
விஸ்வா மாமா தான் இதெல்லாம் பறிச்சு கொடுத்தாரு. நீங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கே. பைரவி தோட்டத்து பழமாச்சே, பின்ன டேஸ்ட் இல்லாம இருக்குமா என்ன? லக்ஷ்மி, விஸ்வா உங்ககிட்ட நல்லா பேசி பழகுனானா? மாமா என்கிட்ட நல்லாதான் அத பேசினாரு. அதுவும் எம்எல் உள்ள பாசத்துல சண்டை கூட போட்டாருன்னா பாத்துக்கோங்கல. சண்டை போட்டானா? யாரு கூட? ஆமா அத்த, அந்த பஜாரி கூட தான். அதான் அத்த, நான் சொல்லிருந்தேன்ல, வீட்டுக்கு வரும்போது என்ன ஒரு பொண்ணு கைய முறுக்கி விட்டு என்னோட காசை வரை எடுத்துட்டு போயிட்டான்னு. அவதான். துளசியா? அவ எதுக்கு அங்க வந்தா? நாங்க போயிட்டு இருக்கும்போது வழியில அவ வந்தா. அவளை பார்த்த உடனே நான் மாமா கிட்ட சொன்னேன், மாமா இவதான் என் கைய புடிச்சு முறுக்கி என்கிட்ட வம்பு பண்ணவன்னு சொன்னேன். உடனே மாமாக்கு வந்தது பாருங்க கோவம். அவளை கண்ணா பின்னான்னு புடிச்சு திட்டாரு. நிஜமாவா சொல்ற? விஸ்வா அவளை திட்டினானா? திட்டினாராவா? அவளை அடிக்கவே போயிட்டாரு. வாடி போடின்னு அவளை திட்ல அவ பயந்து போய் மன்னிப்பு கேட்டானா பாத்துக்கோங்கல. எவ்வளவு திமிரு இருந்தா நீ எங்க வீட்டு பொண்ணுகிட்ட வம்பழுத்திருப்ப. ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட சாரி கேளு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஸ்வா கிட்ட இப்படி ஒரு மாற்றமா? நாம போட்ட கணக்கு தப்பாகல. எந்த லக்ஷ்மியை வச்சுதான் அந்த துளசியோட ஆட்டத்தை அடக்கணும். அத்தை, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணுல்ல, நல்ல காரியம் பண்ணிருக்க. நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க மாம்பழ ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அத்தை, இந்தாங்க ஜூஸ் குடிங்க. ஏண்டி, உங்க அத்தைய மட்டும் விழுந்து விழுந்து கவனிக்கிறியே, என்னையும் கொஞ்சம் கவனிடி. போங்க பாட்டி. லக்ஷ்மி நல்ல பொண்ணாதான் இருக்கா, துளசிய சமாளிக்கிறா. ஆனா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணாவும் விஸ்வாவை பாத்துக்கிற தகுதியும் புத்திசாலித்தனமும் இவளுக்கு இருக்கான்னு தெரியலையே. பேசாம இவளை வெளியில கூட்டிட்டு போய் நமக்கு செட் ஆவாளா மாட்டாளான்னு டெஸ்ட் பண்ணி பாத்துற வேண்டியதுதான். பைரவி, பைரவி, என்ன ஏதோ யோசனையில இருக்க போல இருக்கு? ஆமாங்க. நாம எல்லாரும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா? எல்லாருமா? எல்லாரும் எதுக்கு? அப்படி எங்க போறோம்? லக்ஷ்மி ஊர்ல இருந்து வந்திருக்கால, அவளை வெளியில எங்கேயாச்சும் கூட்டிட்டு போலாமே. அதான் விஸ்வா வெளிய தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனால. அது போதுமா? சரி, இப்ப என்ன பண்ணணும்ங்கற? ஷாப்பிங் போயிட்டு அப்படியே அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன். ஹாய் அத்தை, எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தர போறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஏய் ஏய், என்னடி பண்ற?
நான் எங்க அத்தைக்கு முத்தம் கொடுக்க தானே போனேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு சந்தோஷமா பிடிச்ச மாதிரி யாராச்சும் ஏதாவது பண்ணா நான் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். எனக்கு பிடிக்காத மாதிரி பண்ணா முதுகுலயே ஒண்ணு கொடுப்பேன். இதுதான் என்னோட பாலிசி. அதெல்லாம் உன் ஊர்ல வச்சுக்கோ, இங்கெல்லாம் வேண்டாம். ஏய் சத்தியவதி, ஏண்டி அவ அத்தை மேல இருக்கிற பாசத்துல அவ இத கூட பண்ணக்கூடாதா? நான் ஒண்ணு அப்படி சொல்லலையே. ஐயோ சரி சரி விடுங்க. இப்ப போய் எல்லாரும் ரெடி ஆகுங்க. நாம எல்லாரும் கடைக்கு போயிட்டு வரலாம். ம்? போமா. ம்? என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போய் ரெடி ஆவங்க, போலாம். இல்ல பைரவி, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நீங்க வராம நாங்க மட்டும் போய் என்னங்க பண்ண போறோம்? எனக்கு உடம்பு முடியல. அதுவும் இல்லாம நான் அங்க வரதுனால ஒன்னும் மாற போறது இல்ல. லக்ஷ்மிக்கு தானே ட்ரெஸ் எடுக்க போறீங்க, நீங்க மட்டும் போயிட்டு வந்தா போதும். ஆமாமா, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏண்டா உங்க அப்பாவுக்கு முடியல, சரி உனக்கு என்னடா வந்துச்சு? அப்பாவை பாத்துக்கணும்ல. அதெல்லாம் அவரே பாத்துக்குவாரு, நீ கிளம்பு. போடா, போய் ரெடி ஆவு, போ. அத்தை அத்தை, ஆ? நான் மாமா கூட முன்னாடி உட்காந்து வரேனே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா நீங்களே உட்காருங்க. டேய், அவதான் சின்ன பொண்ணு, உன் கூட உட்காந்து வரணும்னு ஆசைப்படுறா. அவளே முன்னாடி உட்காந்துட்டு வரட்டும்டா. நீ உட்காரு. சரிங்க லட்சுமி. அத்தை. வா. இவளுக்கு இதே வேலையா போச்சு. அத்தை என்னம்மா? பாருங்க அத்தை, அந்த துளசி வேணும்னே ரோட்டை மறிச்சு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கா. இருங்க, அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய், நீ எங்க போற? ஹார்ன் அடிச்சா அவங்களே வழி விட போறாங்க. அப்படிலாம் சும்மா விடக்கூடாது மாமா. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ரோட மறிச்சு கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பா. இருங்க, நான் வரேன். ஏய் எருமை, அறிவில்ல? என்னடி முறைச்சிட்டு இருக்க? தடி மாடு வயசாகுது, இன்னும் சின்ன பசங்களோட சேர்ந்து ரோட மறிச்சு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க. ஒழுங்கா எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பு. ஹேய், நீ யாரு? எங்க ஏரியாக்குள்ள வந்து எங்களே கிரிக்கெட் விளையாட கூடாதுன்னு சொல்ற? இப்ப நீ போவியா மாட்டியா? இன்னும் ஒரு வார்த்தை பேசின உன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். ஒழுங்கா போடி. இப்ப ஒழுங்கா இடத்த காலி பண்ண போறீங்களா இல்லையா? டேய், இவெல்லாம் வாயால சொன்னா போக மாட்டா போல. நீ பந்த போடு. அந்த பந்த வச்சு அவ முகத்தை நான் பஞ்சர் ஆக்குறேன். போடுறா.
பால் கொடுங்க. எவ அடிச்சாலும் அவளையே வந்து வாங்கிக்க சொல்லு. இன்னைக்கு எங்க அத்தை கிட்ட வசமா மாட்ட போறடி. அத்தை, அவளை சும்மா விடாதீங்க. பால கொடுங்க அத்தை. பாலா வேணும்? பாலு அத்தை, அத்தை விடுங்க அத்தை. அத்தை விடுங்க. விடுங்க. வலிக்குது. என்ன திமிரு இருந்தா எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி பொண்ணுகிட்டயே எப்ப பாரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்ப. நான் எதுவும் வேணும்னே பண்ணல அத்தை. நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும்டி. ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளு. கேளு. என்ன அத்தை, என்ன போய் மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்றீங்க? நாம மன்னிப்பு கேக்குற பரம்பரையா? சொல்லுங்க. அதுவும் இல்லாம நான் எந்த தப்புமே பண்ணல. பண்ணதெல்லாம் அவதான். நான் அது தப்புன்னு சொல்லி தட்டி கேட்டேன், அவ்வளவுதான். சோ நான் யாருக்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. கேளுடி. வேணும்னா நான் அவளை மன்னிச்சு விடுறேன், அவளை போ சொல்லுங்க. ஏய், என்னடி என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க? அம்மா, அவளை விடுங்கம்மா. அம்மா, அது இல்லம்மா, நம்ம முறையா குடும்பத்தோட லக்ஷ்மி வெளியில கூட்டிட்டு போறோம். இந்த டைம்ல அபசகுணம் மாதிரி இந்த பிரச்சனை நமக்கு தேவையா? அதனாலதான் விடுங்கன்னு சொல்ல வந்தேன். பயந்தாங்கொலி. போடி. சந்தோஷமா போற நேரத்துல உன்னால சங்கடம் வேண்டான்னு தான் விட்டுட்டு போறேன். இன்னொரு வாட்டி என் லக்ஷ்மி கிட்ட வச்சுக்கிட்டு அவ்வளவுதான். பொண்ணு. அம்மா மாமா அம்மா வேண்டாமா, வாமா போலாம். விடு. அம்மா வாமா. திமிரு பிடிச்சவ. சொன்னா கேளுமா, வாமா. தத்தி